ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் பார்த்தீங்கன்னாக்கோ ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. புல் அதுக்கு வந்து என்ன அந்த பொறுத்தக மாதிரி ஒன்று கேட்டிருப்பாங்க, என்ன அர்த்தம்னு. ஸோ புல்னால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நரலுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் புல்லுன்னா பார்த்தீங்கன்னாக்கோ இந்த சிமிழ்தல் தான் வந்து ஆன்சருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கோ நம்ம தமிழில் 20 அதிகாரம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அந்த 20 அதிகாரத்துலேருந்து தான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்ம அந்த 20 அதிகாரத்தை நல்லா படித்தாவே தமிழில் வந்து கொஞ்சம் நல்லா மார்க் எடுத்துடலாம், ஓகேங்களா. ஸோ அதான் மெயினாக நான் சொல்ல வந்தேன். அந்த 20 நம்ம நினச்சப்போ ஏதோ ஒரு அதிகாரத்துலேருந்து கேட்டு நினச்சாங்க. ஆனால் அந்த 20 அதிகாரத்துலேருந்து தான் அது கேட்டிருக்காங்க. ஓகே, சரி, இதோட அர்த்தம் மட்டும் என்ன பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த அர்த்தத்தை சொல்கிறேன். புதரில் மறைந்து கொண்டு வேடனை பறவைகள் கண்ணி வைத்து பிடிப்பதற்கும் தவக்குளத்தில் இருப்பவர்கள் தகாத செயல்களில் ஈடுபதற்கும் வேறுபாடு இல்லை. அதாவது ஒருத்தர் வந்து தவக்குளத்தில் இருந்துக்கிட்டு கெட்ட வேலை செய்கிறான்னு வச்சுக்க, அவனுக்கும் புதரில் மறைஞ்சு வேடன் வந்து பறவையை வந்து பிடிக்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு வேறுபாடு இல்லைன்றாங்க. அப்போ இதில் சிமில்னால் என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பறவையை வந்து ஒரு வலையை பின்னி பிடிக்கிறதுக்கு தான் அந்த சிமில் அர்த்தம், ஓகேங்களா. இப்போ குறளை பார்ப்போம். தவ மறைந்தல்லவை, அது தவத்தை மறைந்து அல்லவை செய்தல், தவத்தை மறைத்து அல்லவை செய்தல், புதல் மறைத்து வேட்டுவன் புல் சிமிழ் தற்று. வேட்டுவன் வந்து அந்த வந்து பறவையை வலை விரித்து பிடிக்கிற மாதிரி, சிமிழ்னால் வலை விரித்து பிடிக்கிறது, ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த 20 திருக்குறள் நல்லா படிங்க ஃப்ரெண்ட்ஸ். படித்தா கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கலாம். 20 திருக்குறள் படிங்க. மற்றபடி நம்ம அந்த ஜிஎஸ்சில் பார்த்திங்கன்னா எல்லா திருக்குறளும் எதாவது கேட்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த 20 திருக்குறள் நல்லா படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு மார்க் எடுத்துடலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள்.